இதில் என்ன மாதிரியான விஷயங்கள் இதுதான் இந்த குறிப்பாக வந்து அந்த நம்பர் பிளேட் இல்லாத என்கொயரி போனது, மஃப்டியில் போயிருக்காங்க. அது இல்லாமல் அன்னெசரியாக போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு விசாரிக்கணும். ஒரு சின்ன இதுதான் நகை வந்து என்ன ஒரு 1000 கோடிக்கு நகையை வந்து திருடிட்டு போயிட்டாரு. என்ன ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 கோடி பெருமானம் உள்ள நகையை வந்து திருடிட்டான் அப்படின்னு தான் கம்ப்ளைண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். 1 கோடியா? ஆமாம், அந்த மாதிரி தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து அது கம்ப்ளைண்ட்டாக ரெஜிஸ்டர் ஆகலை. 1 கோடி பெருமானோட நகையை நாங்கள் வச்சுருந்தோம் வண்டியில், அது காணாமல் போச்சு அப்படின்னு தான் அவங்க இது பண்ணியிருக்கதான் சொல்கிறாங்க. ஸோ ஆகையினால இது வந்து பெரிய ஒரு கோடி ரூபாய் அப்படின்றது வந்து சரி அப்படியே வச்சுக்கிட்டா கூட 1 கோடி பெருசுன்னு வச்சுக்கிட்டா கூட அதை வந்து இந்த அளவுக்கு வந்து நீங்கள் கோயிலுக்குள்ளே வந்து நம்ம அந்த வீடியோலாம் பார்த்தோம். கோயிலுக்குள்ளே வச்சு அடித்து துன்புறுத்தி அவரை வந்து விசாரிக்கிறாங்க. மிளகா பொடியை வாங்கிட்டு வந்து கொடுத்ததே அவர் நண்பர் தான் சொல்கிறாங்க. பக்கத்தில் இருந்த கோயில் பக்கத்தில் இருந்த கடையிலேருந்து தான் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் இந்த சிபிஐ இன்வெஸ்டிகேஷனில் வந்திருக்கு. ஸோ இது வந்து நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பட் ஆனால் வந்து இது வந்து உண்மைகள் வெளியே வருமா வராதா அப்படின்றது மிகப்பெரிய சந்தேக குறிகள் இருக்குது.